ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் வெல்கம் பேக் டு நம்ம சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா R15 BS6 தான் பேச போகிறோம். அதுவும் ஓனர்ஷிப் ரிவ்யூ. நம்ம ஓனரை கூப்பிடுவோம். இந்த 150 செக்மெண்ட்டில் நிறைய வண்டி இருக்குது. எதுக்காக இந்த வண்டி சூஸ் பண்ணேன்? வேறு வண்டி எல்லாமே பார்த்தேன். எல்லா வண்டியும் இந்த வண்டிக்கு ஸ்பெக் எல்லாம் பார்க்கும்போது இந்த இதான் நல்லா பெட்டராக தோணுச்சு. அதான் இந்த வண்டி எடுத்தேன். இந்த வண்டியில் வந்து உனக்கு ரிஸ்ட் பெயின் அந்த மாதிரி ஏதாவது வருதா? எடுத்து வரும். அது வந்து என்னது கொஞ்சம் நாள் ஓட்டினாலே வரும். அப்படியா? லாங்கெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் நிறுத்தி பிரேக் எடுத்து கொண்டு போவோம். எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிருக்கு இந்த வண்டியில்? 1000 ஓடி இருக்குது. ஃபஸ்ட் சர்வீஸும் முடிஞ்சிருக்கு. ஃபஸ்ட் சர்வீஸுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது? சர்வீஸ் நல்லா கம்மி தான். சர்வீஸ் வந்து ஆயிலுக்கு 700 ஆச்சு. கொஞ்சம் ஜென்ரல் செக்கப்பு 1000 ஆச்சு. 1000 ஆச்சு. இந்த வண்டியில் உனக்கு லாங் ட்ரைவ் போகிறதுக்கு ஏதாவது பிளான் இருக்கா? வண்டி எடுத்ததே அதனால தான் லாங் ட்ரைவ். இப்போ உள்ள பெட்ரோல் ப்ரைஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இதுதான் சரிப்பட்டு வரோம். அதனால தான் இந்த வண்டி எடுத்தது. இனி ஃபுல்லாக கொரோனானால இப்போ எங்கேயும் போகாமல் இருக்கேன். இனி பார்த்தா லாங் ட்ரைவுக்கு தான் அதுக்கு என்ன எடுத்தது. பில்லியன் இருத்தாண்டா அப்படின்னு ஏதாவது ஐக்கியம் இருக்கா? நாங்கள் முரட்டு செய்யலாம். அதனால வந்து பில்லியன்லாம் இல்லை. அப்படியா? ஆமாம், அதை குரூப் ரைட்ஸ் பண்ணுவோம். இது எவ்வளோ வருது சீட் கோல்? இது வந்து 1500. 1500. எங்கே வாங்கினது? இது ஆன்லைனில் தான். ஆன்லைனில் வாங்கினதா? ஃப்ளிப்கார்ட்டா அமேசானா? ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது. சரி, அப்படின்னா உனக்கு வைசர் போட்டிருக்க. வைசர் உனக்கு விண்ட் பிளாஸ்ட் ஏதாவது இருக்கா? அதுக்கு வேண்டி தான் விண்ட் பிளாஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ண தான் போட்டிருக்கு. ஹைவேக்கு இன்னும் கொண்டு போகல. ஆனால் நிறைய ப்ரொடெக்ட் ஆகும் விண்டு. உனக்கு வைப்ரேஷன் ஏதாவது ஃபீல் ஆகுதா? வைப்ரேஷன் ஸ்டாக்கு வைசரோட கொஞ்சம் இருக்கான். ஏன்னா ஆஃப்டர் மார்க்கெட்னால கொஞ்சம் இருக்கான். இருந்தாலும் நம்ம அது ஒன்றும் இல்லை, அவ்வளோவா தெரியல. எப்படி மிரர் எப்படி விசிபிலிட்டி எல்லாம் கரெக்டாக இருக்கா? மிரர்லாம் நல்லா இருக்குது. பின்ன நான் இங்கே ஓட்டுறதுனால மிரர் யூஸ் பண்ணுறது இல்லை. ஆமாம், நம்ம அப்படி ஸ்டைலு வேண்டி ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஹைவேக்கு போய் கண்டிப்பாக தேவை. இந்த பிளாஸ்டிக்கில் உனக்கு ஏதாவது இது இருக்கா? மற்றபடி எல்லாம் கொள்ளலாம் தான். இந்த நிறைய பேர் சொல்கிறாங்க பிளாஸ்டிக் அமுங்குது அந்த மாதிரி. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டுக்கு இது கொடுத்தது வந்து கரெக்டு தான். கரெக்டு தானா? கரெக்ட். வேற எல்லாம் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடம் வந்து நமக்கு பிடிச்சி பேக்கில் இழிக்காமல் நல்லா ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடம் நல்லா கொடுத்துருக்காங்க. பட் இந்த இடம் உனக்கு பார்த்தீங்கன்னா அமுங்கும். அதெல்லாம் வெயிட்லெஸ்ஸாக கொடுக்க பவர் டெலிவரி இருக்கும் கரெக்டாக. அதுக்கு வேண்டி அதுக்கு கொடுத்துருப்பாங்க. மற்றபடி வேறு இதுலாம் இல்லை. பிரேக்கிங் எப்படி இருக்குது? பிரேக்கிங் நம்ம வண்டிக்கு பவருக்கு பிரேக்கிங் கரெக்டாக இருக்கலாம். ஓகே. R15 பார்த்தோன்னா வந்து லைட்டு விசிபிள் இருக்காது அப்படின்னு சொல்லியாங்க. உனக்கு எப்படி இருக்குது நைட் ரைடுக்கெல்லாம்? எனக்கு வந்து இது வரைக்கும் எந்த இதுவும் தெரியலை. நல்லா தான் இருக்குது. பிரைட் டிம் எல்லாமே கரெக்டாக இருக்கா? அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் வேறு வண்டியில் கம்பேர் பண்ணும்போது அப்படி தான். என் ஃப்ரெண்டு டார்ச் 3 இருக்கு. அந்த வண்டியில் பார்க்கும்போது இது கம்மியாக தான் இருக்கலாம். ஆனால் இந்த வண்டிக்கு ஓகே. ப்ரைஸ் செக்மெண்ட் உனக்கு ஹையாக இருக்கிற மாதிரி உனக்கு ஃபீல் ஆகுதா? ப்ரைஸ் வந்து ஹையாக தான் இருக்குல்ல. 150 செக்மெண்ட்டுக்கு குறைச்சிருக்கலாம் ரேட்டை. ஓகே. சரி, உனக்கு எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்கான்னு நான் நினைக்கிறேன். உனக்கு உன் கருத்துன்னு? ஆமாம், அது ஒரு மெயினான டிஸ்அட்வான்டேஜ் தான். நானே இன்னும் கேடிஎம் வாங்கி போடலாம் தான் இருக்கேன். விங்லெட் மாட்டியிருக்க. இதில் ஏதாவது யூஸ் உனக்கு இருக்கா? இல்லை அந்த மாதிரி ஸ்டைலுக்கு வேண்டியதானா? இது லுக்கு வேண்டியதான். வேறு எந்த யூஸும் இல்லைல்ல. ஃபோர்க் எப்படி இருக்குது ஓட்டும்போது? வந்து கேடிஎம்லாம் ஓட்டியிருக்கேன். அந்த அளவு ஸ்மூத் இல்லாமல் இருந்தாலும் ஓகே. இதில் சென்சார் கொடுத்துருக்காங்க ஸ்டாண்டுக்கு. உனக்கு உங்கள் கருத்து? ஆமாம், அது வந்து ஒரு சேஃப்டி தானே. இந்த சுவிச்சஸ் எல்லாம் எப்படி இருக்குது? சுவிச்சஸ் குவாலிட்டி? சுவிட்ச் எல்லாம் நல்லா தான் இருக்குது. பின்ன இது வந்துட்டு இந்த பாஸ் இதில் கொடுத்துருக்கலாம். எனக்கு இப்போ பழகிட்டு. ஆனால் வேறு வண்டி பின்னாடி கொடுத்துருக்கலான்னு யோசிக்க. ஓகே, சரி, பாய் கைஸ்.